Now we have come to the most important part. Yes, engine da. Velusamy sir, the head of the global development design, அவங்களுக்கு 25 ஆண்டு அனுபவம் இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்குன்னா அதில் 20 ஆண்டுகள் அவங்க இன்ஜின் டெவலப்மெண்ட்டில் தான் இருந்திருக்காங்க. அதுவும் முக்கியமாக எம்ஹாக் இன்ஜின், அது அவங்களுடைய செல்ல குழந்தை மாதிரியே அது. ஸோ ஸ்டாலியன்ன்றதும் ஈக்குவலி. ஸோ இந்த இன்ஜின் எப்படிப்பட்ட இன்ஜின்? This one is the petrol variant. இந்த இன்ஜின் பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. முக்கியமாக இது வந்து நம்ம தாரில் பார்த்த அதே இன்ஜினான்னு கூட சில பேர் கேட்குறாங்க. We have the right man to answer this question. ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிளில் முக்கியமான ஒரு இது வந்து என்னென்னா என்ஜின். அதனுடைய என்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸு, டார்க், லோ அண்ட் டார்க்கு, அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் அதனுடைய ஃப்ளாட் பவர் கர்வ் வேணும். ஒரு 1750 ஆர்பிஎத்திலேருந்து 3000 ஆர்பிஎம் வரைக்கும் ஃப்ளாட் பவர் கர்வ்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் அது வந்து என்ஜின் அந்த வெஹிக்கிளை வந்து நல்லா புஷ் பண்ண முடியும். இந்த என்ஜின் வந்து நாங்கள் ட்ரீம் பண்ணும்போது பிராண்ட் நியூ என்ஜின் தான் ட்ரீம் பண்ணோம். ஏன்னா இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கன்ஃபிகரேஷன், தாரில் இருக்கிறது வந்து நார்த் சவுத் கன்ஃபிகரேஷன். ஸோ உட்கார்றதே வேறு. ஸோ இது ஃபேமிலி ஆஃப் என்ஜின்ஸ் தான். பட் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 200 பிஹெச்பி கொடுக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியும் 150 பிஹெச்பி தான் இருந்தது. ஒரு 50 பிஹெச்பி இது அதிகமாக கொடுக்குது. இது வந்து 380 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. டீசலாக கேஸ்லினானே தெரியாது. அந்த டார்க் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும். சவுண்ட் இல்லாமல் ரிஃபைன்மெண்ட் வேணும், நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி வேணும். அதுக்காக GDI டெக்னாலஜி போட்டிருக்கோம். இதில் இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த இண்டஸ்ட்ரி 350 பார் கொண்டு வந்திருக்கோம். ரயில் இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் கேஸ்லைனில் வந்து 350 பார் அந்தளவுக்கு கொடுத்துருக்கோம். அதனால தான் அந்த 200 பிஹெச்பி பவரை புஷ் பண்ண முடியுது. இது வந்து பிராண்ட் நியூ என்ஜின், டிசைன்டு எஸ்எஸ் ஃபேமிலி ஆஃப் என்ஜின்ஸு. தாரில் இருக்கிறதும் இதுவும் வந்து அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் தான். மாஸ்டர் என்ஜின் வந்து இது, அதனுடைய டெரிவேட்டிவ் தான் அந்த லோ பவர் என்ஜின். டிரான்ஸ்மிஷன் வந்து இதையும் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் டிரான்ஸ்மிஷன், ஆல் வீல் டிரைவ் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே இருக்குது. ஆட்டோமேட்டிக் வந்து ஐசின் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். இது மேனுவல் வந்து இது 450 நியூட்டன் மீட்டர் டார்க் வச்சுருக்கிற டிரான்ஸ்மிஷன், போத் கேஸ்லின் அண்ட் டீசல். அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிஷன். மேனுவல் வந்து மஹிந்திராவில் ரிசர்ச் வேலையில் தான் பண்ணது. 6 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன். அது எல்லாமே ஹோண்டு கியர்ஸு, ரொம்ப ரிஃபைன்டு சவுண்டுக்காக அது எல்லாமே கியர்ஸ் எல்லாம் ஹோன் பண்ணி நல்லாயிருக்கும் வண்டி. ஷிஃப்ட் குவாலிட்டி வந்து ஹையஸ்ட் ஆர்டர். ஷிஃப்ட் குவாலிட்டி கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் வந்து 3 சிங்க்ரோ போட்டிருக்கோம். மற்றதெல்லாம் டூயல் சிங்க்ரோ போட்டிருக்கோம். கார்பன் சிங்க்ரோ, லைஃப்காக கார்பன் சிங்க்ரோ, ஹை எண்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. பல விஷயங்கள் நம்ம இது பேசினாலும் கூட கடைசியாக ஒரு டெய்லரில் இருக்கக்கூடிய கஸ்டமர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இந்த செக்மெண்ட்டில் நிறைய கார்கள் இருக்குது, why should I go for this one? Tell me at least 5 good reasons why should go for this அப்படின்னு நீங்கள் கேட்டாங்கன்னா உங்களுடைய அந்த 5 காரணங்கள் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து எஸ்யூவி. அது டிசைனு, ஸ்டாண்ட்ஸு, விசிபிலிட்டி, கிரவுண்ட் கிளியரன்ஸு, அப்ரோச் ஆங்கிள், டிபார்ச்சர் ஆங்கிள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஸ்பீடு பிரேக்கர்லேயும் நிறைய மட் ரோடு, ரஃப் ரோடு, வெட் ரோடு எல்லாத்துலேயும் போகும். அதனுடைய சீட்டிங் பொசிஷன், கமாண்டிங் பொசிஷன், ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். டிரைவிங் ப்ளஷர், விண்டோ சன்கிளாஸ் ஏரியா ஓப்பனாக இருக்கிறது எல்லாமே, சன்ரூஃப் எல்லாம். அது ஒரு எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பேக்கேஜ். அதோடு வர்றது எல்லாமே. ரெண்டாவது வந்து பெர்ஃபார்மன்ஸ், எஸ்யூவிக்கு தகுந்த பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 200 பிஹெச்பி, 200 km/h. ஃபன் வித் XUV700. அதுதான் ஸ்பிரிட்டட் பெர்ஃபார்மன்ஸ். அன்மேட்ச்ட் ரிஃபைன்மெண்ட். இதில் உட்காந்திங்கன்னா கிட்டத்தட்ட எந்த காம்படிஷன் எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணாலும் 2.5 dB சவுண்ட் லெவல் உள்ள வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து அன்மேட்ச்டு ரிஃபைன்மெண்ட். தேர்டு இதனுடைய இது பார்த்திங்கன்னா அந்த டிரைவிங் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கும்பொழுது டக்குன்னு திருப்பினீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். ஃபிஸ்டைலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பின்னாடி இருந்தால் இழுக்கக்கூடாது, திரும்பினோடனே கொஞ்சம் லேட்டாகி திரும்புறது, அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இம்மீடியட்டாக அது பண்ணணும். ரியல் டைம். அது வந்து இதனுடைய த பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட்லிங்கில் வந்து இதை அடிச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
இந்த ஹேண்ட்லிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் ஒன்றா போகும். அப்படி போகும்பொழுது கம்ஃபர்ட்டில் அடி வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை தூக்கிறதுக்கு தான் இந்த எஃப்எஸ்டி டெக்னாலஜின்னு கொண்டு வந்திருக்கோம். ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் அப்படின்னு சொல்கிறது. ஒன்று வந்து பாடி கண்ட்ரோல், ஆனால் வந்து வீல் கண்ட்ரோல். இந்த வீல் மூமெண்ட்டு தான் வந்து நம்மளை கம்ஃபர்ட்டை வந்து அடிக்கிறது. அந்த வீல் மூமெண்ட் வந்து about 10 ஹெர்ட்ஸில் இருக்கும். பாடி மூமெண்ட் வந்து about 1 or 2 ஹெர்ட்ஸில் இருக்கும். இந்த எஃப்எஸ்டி டெக்னாலஜி என்ன பண்ணுன்னா, பாடி கண்ட்ரோல் வரும்போது ஸ்டிஃபாக பண்ணிவிடும் 1 or 2 ஹெர்ட்ஸில். இந்த வீல் மூமெண்ட் வரும்பொழுது அதை வந்து நல்லா சாஃப்டாக பண்ணிவிட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஹேண்ட்லிங்க்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்டிஃபாக இருக்கும், ரைடுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை அந்த ட்ரேட் ஆஃபை வெளியில் எடுக்கிறதுக்கு தான் இந்த சஸ்பென்ஷனில் வந்து எஃப்எஸ்டி டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம். ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் சிஸ்டம் தான் அதில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஜென்ரேஷன் 2 ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் டெக்னாலஜி அதில் இருக்குது. இந்த ட்ரேட் ஆஃபை தூக்கினதுனால நமக்கு வந்து ஹை ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸு, டைனமிக்ஸு, கம்ஃபர்ட் எல்லாமே வந்துடுது வண்டியில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்துட்டு கஸ்டமர் கேட்பான், இப்போ இது போயிட்டு நான் என்ன இடித்தா என்ன ஆகும்? சேஃப்டிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், 3 விதமான சேஃப்டி இருக்குது. சேஃப்டியில் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இங்கே தான் டிரைவர் சீட் அப்படின்னா இது போய் இடிச்சுன்னு வச்சுங்களேன். இதில் வந்து எல்லாமே அல்ட்ரா ஸ்டீலில் வந்து 4 வகையான ஸ்டீல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தொட்டிங்கன்னா இது ஸ்டீல் இல்லையா? இது வந்து 4 வகையான ஸ்டீல் இதில் போடலாம். ஃபஸ்ட்டு வகையான ஸ்டீல் வந்து மைல்டு ஸ்டீலுன்னு சொல்கிறது. அதுக்கடுத்து வந்து ஹை ஸ்ட்ரெங்க் ஸ்டீலு, அட்வான்ஸ்டு ஹை ஸ்ட்ரெங்க் ஸ்டீலு, அப்புறம் வந்து போரான் ஸ்டீலு அல்லது வந்து ஹாட் ஃபார்ம்டு ஸ்டீல்டுன்னு சொல்கிறது. இந்த போரான் ஸ்டீல் தான் வந்து நீங்கள் என்ன அடி அடித்தாலும் அதை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து கிட்டத்தட்ட டைமண்ட் மாதிரி அது ஃப்ரேம் கூடு அதில் தான். அதுதான் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதை வந்து ஏ பில்லர்னு சொல்லுவோம், இதை வந்து பி பில்லர்னு சொல்லுவோம், இது வந்து சில்லுன்னு சொல்லுவோம். இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரு, அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரு இதை வந்து போரான் ஸ்டீலில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் போய் எங்கே இடித்தாலும் இது மட்டும் ஒன்றும் ஆகாது, அதுக்குள்ளே உட்காந்துருக்கிற பேசஞ்சரை வந்து ஒன்றுமே பண்ணாது. பட் இடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 18 டன் லோடு வந்து இங்கே வரும். முன்னாடி ஒரு 65-64 km/h போய் இடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கார் 18 டன் ஃபோர்ஸ் வந்து இதில் அடிக்கும், முன்னாடி அடிக்கும். 18 டன் ஃபோர்ஸ் அடிக்கும்போது அதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், லைக் ஸ்பாஞ்ச் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து கிணத்துல குதிக்கிறீங்கன்னா வாட்டர் இருக்குது, அந்த வாட்டர் டெப்த்து எந்த ஹைட்லேருந்து குதிக்கிறீங்களோ நீங்கள் போய் பாதாளத்தை தொடலாம் இல்லையா? அல்லது நீங்கள் பெட்டில் குதிக்கிறீங்க அப்படின்னா பெட்டு வந்து குஷன் இருக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து வச்சுருக்கிறது தான் இங்கே வந்து இந்த கிராஷ் பீம் அப்படின்னு வச்சுருக்கோம். அடிக்கும்போது இது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ட்ரைடன்ட் ஸ்ட்ரக்சர், திரிசங்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். முருகன் உங்கள் தான் முருகன் அப்படி அந்த வேலுடைய பாட்டமில் வர்றது தான் அந்த 18 டன் லோடு. அதை வந்து 3 கிளையாக பிரித்து விட்றோம். அதை எப்படி பிரித்து விட்றோன்னா, இந்த பாட்டமில் தான் மேக்ஸிமம் பிரித்து விட்றோம், கீழே ஸ்ட்ரக்சரில் போயிடுது. அது இந்த டோர்னுடைய மிடில் ஒன்று போகும், அப்புறம் மேலே அப்பரில் போகும். இதுக்கு பேர் ட்ரைடன்ட் ஸ்ட்ரக்சர். இந்த ட்ரைடன்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து எல்லாம் கனெக்ட் ஆகிருக்குது ஃபுல்லாக. இந்த ட்ரைடன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து போரான் ஸ்டீலில் இருக்குது, ஹாட் ஃபார்ம்டு ஸ்டீல். இந்த போரான் ஸ்டீலை நீங்கள் வந்து ஒன்றும் வளைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ போரான் ஸ்டீலினுடைய ஸ்ட்ரக்சரை, ட்ரைடன்ட் ஸ்ட்ரக்சரை கொண்டுகிட்டு வந்துட்டு அதில் தான் லோடை வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் போய் இடிச்சிங்கன்னா அது வந்து முன்னாடி வந்து க்ரஷ் ஆகும், அப்படியே பேசஞ்சருக்கு வந்துக்கிறது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அது வந்து நியூ பிளாட்ஃபார்மில் தான் வர முடியும். சேஃப்டி கிராஷ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 50 கார்களுக்கு மேலே நீங்கள் வந்து இது மாதிரி கிராஷ் டெஸ்ட் பண்ணி தான் இந்த காரை உருவாக்கினதா சொன்னீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 சிமுலேஷன்ஸ் பண்ணோம். 120 சிமுலேஷன்ஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரக்சர் கொண்டு வரது அப்படின்ட்டு, பிளாட்ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு. இந்த பிளாட்ஃபார்ம் டிசைனிங்கில் மல்டிபிள் இருக்குது. அதில் 2 பேராமீட்ரு. ஒன்று வந்து இந்த வண்டி வந்து எப்படி பெண்ட் ஆகுது, அதை வந்து பெண்டிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த 2 வீல்லையும் வச்சுட்டு இடையில வந்து நான் ஒரு லோடு கொடுத்து அனுப்புனா வண்டி எப்படி ஆர்க்கு மாதிரி பெண்ட் ஆகுது. அது வந்து ஒரு 70%, இப்போ இருக்கிற XUV500 வந்து 70% இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் இதில் வந்து 200 km/h போய் பிரேக் அடிச்சிங்கன்னா அது வந்து அப்படி பெண்ட் ஆகக்கூடாது. இது அதே மாதிரி ஹை ஸ்பீடில் போய் நீங்கள் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரை ஹிட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், எதுவும் ஆகக்கூடாது. வண்டிக்கு லோடு எடுக்கணும். அதே மாதிரி டிரைவிங் லோடும், டார்க்கு வந்து ஃப்ரண்ட் வீலில் கொடுக்கும்போது, ரியர் வீலில் கொடுக்கும்போது, 4 வீல் டிரைவில் கொடுக்கும்போது வண்டி நல்லா போகணும். அந்த கிராஷ் ஆகும்போது வண்டி லோடு எடுக்கணும். ஸோ அதனால் பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். பெண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, டார்ஷனும் இன்க்ரீஸ் பண்ணும். டார்ஷன்னா என்னன்னா, ரைட் சைடு வீலு, லெஃப்ட் சைடு வீலு, ரியரில் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு.
இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வீலை மட்டும் நீங்கள் தூக்குறீங்க. ஒரு வீலை மட்டும் தூக்குனீங்கன்னா வண்டி இப்படி இதாகும் இல்லைங்களா. அதாவது ஒரு வண்டி ஸ்டோனில் ஏற மாதிரி, ஒரு வீல் வந்து ஸ்டோனில் ஏற மாதிரி. அப்போ வந்து 1 டிகிரி மேலே தூக்குறதுக்கு எவ்வளோ லோடு, அது வந்து கிட்டத்தட்ட 20 kN per டிகிரி. இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட 80% இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர். அப்போ வந்து என்னென்னா இந்த வண்டியினுடைய கேஜ் வந்து நீங்கள் வளைக்கவே முடியாது. அப்படி சுற்றுறது, இப்படி திருகிறதுன்னு சொல்கிறீங்களா, அது டார்ஷனல். இந்த வண்டியினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி நீங்கள் திருக முடியாது. அவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணி 80% இம்ப்ரூவ் பண்ணதுனால தான் அந்த சேஃப்டி கொண்டு வர முடியாது. அது எப்படி பண்ணணும்னா, இது ரிங் ஸ்ட்ரக்சர், போரான் ஸ்டீல் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரு, இங்கே ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பி பில்லரு, அந்த பக்கம் பி பில்லரு, ரூஃபு, பாட்டம், இதை வந்து ரிங்காக கனெக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து இங்கே ட்ரைடண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி இங்கே ரிங்காக 3 ரிங்கு கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 3 ரிங்கு ட்ரைடண்ட் ஸ்ட்ரக்சர், ரிங் ஸ்ட்ரக்சர், ட்ரைடண்ட் ஸ்ட்ரக்சர், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிவிட்டு ஃப்ளோரில் வந்து லேடர் மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லலாம் ஏணி வச்சு மேலே ஏறுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சென்டரில் ஒரு ஏணி இருக்கும், சைடில் ஒரு ஏணி இருக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா லேடர் இன் லேடர் அவுட், அந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு. இந்த லேடர் இன் லேடர் அவுட்டு, ட்ரைடண்ட் ஸ்ட்ரக்சர் சைடில், ரிங் ஸ்ட்ரக்சர் ஹோல், இதை 3ஐயும் கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த பிளாட்ஃபார்ம். இப்படி ஜியாமெட்ரி போட்டதுனால தான் உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்குது. ஸ்டிஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு ஜியாமெட்ரி ஆப்டிமைஸ் பண்ணிட்டு தான் வெயிட்டை குறைக்க முடியும். ஜியாமெட்ரி, மெட்டீரியல், இது ரெண்டையும் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு தான் வெயிட். இவ்வளோ தூரம் இருக்குல்ல, இதனுடைய வெயிட் வந்து அவுட் கோயிங் மாடலை விட 110 கிலோ லைட். அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து இந்த ஏர்பேக், 7 ஏர்பேக் நான் சொல்லியிருந்தேன். நீக்கு, கோ டிரைவரு, சைடு ஏர்பேக்கு, கர்டன் ஏர்பேக்கு, 3rd row வரைக்கும் கவர் ஆகிடுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏர்பேக். 3வது வந்து டிரைவிங் டைனமிக்ஸ். டிரைவிங் டைனமிக்ஸில் வந்து இப்போ வந்து 3 விதமான டிரைவிங் டைனமிக்ஸ் இருக்குது. நேராக போகிறீங்க, தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க, இல்லாத ஒரு டைல்ஸில் நீங்கள் போயிடுறீங்க, ஒரு வீல் வந்து நல்லா ஸ்லிப் ஆகுது, அந்த வண்டி திரும்பாது, அப்படியே நிற்கும், வண்டி திரும்பவே விடாது. ஒரு வீல் வந்து நல்லா ஸ்லிப் ஆகுது, ஒரு வீல் வந்து நல்லா ரஃப் ரோட்டில் இருக்குது, முன்னாடி போகுது, இது ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது, வண்டி திரும்பிவிடும் இல்லைங்களா, இப்படி திரும்பவே திரும்பாது. நீங்கள் அந்த பிரேக் ட்ராக்கில் நாங்கள் ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். அது வந்து பேசிக் ESP, ABS அது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னா, நீங்கள் ஹை ஸ்பீடில் போகும்பொழுது நீங்கள் வந்து வண்டியை திருப்பும் பொழுது நீங்கள் மிஸ்ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இதில் என்ன டெக்னாலஜி இருக்குதுன்னா, டைனமிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்டேரிங் வந்து எந்த ரேட்டில் திரும்பணுமோ அந்த ரேட்டில் திரும்பலைன்னா, சில வீலுக்கு வந்து டார்க் அதிகமாக கொடுத்து உள்ளே இருக்கிற வீலை வந்து பிரேக் அடித்து வண்டியை நேராக அந்த கர்வில் எடுத்துகிட்டு வரும். அதுக்கு பேர் வந்து டார்க் வெக்டாரிங்னு பேர், அல்லது டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்னு இருக்குது. அந்த டெக்னாலஜி இதில் வந்துருக்கு. ஸோ டைனமிக் டிரைவிங் சேஃப்டி, ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி, in the unfortunate event of any accident, airbag ஃபுல்லாக டிப்ளாய்மெண்ட், ஃபுல் சிங்கிள் இருக்குது. அதனால் இந்த சேஃப்டிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால இந்த வண்டி நீங்கள் வந்து 200 km/h எடுத்து அடிக்கலாம். ஃபன் வித் XUV700, அதுதான் என்னுடைய பிரின்சிபல். அப்புறம் வந்து ஃபன் இன் த கார், அதான் நான் அந்த அட்ரினாக்ஸ் டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் சொன்னாங்க, கேன் லிஸ்ட் அவுட் the 5 important reasons why I should go for this car instead of the competition அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க முதல்ல சொன்னதே வந்து இட்ஸ் a complete SUV, இது ஒரு முழுமையான SUVன்னாங்க. அது சொல்கிறதுக்கு இந்த இடத்தை விட ஒரு பொருத்தமான இடம் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இது வந்து ஒரு காஞ்சிபுரத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய செய்யாறுன்ற பகுதியில் இருக்கும். இந்த பகுதி வந்து ஒரு 450 ஏக்கர். இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் ட்ராக் பில்ட் கம்ப்ளீட்லி பை மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இந்த டெஸ்ட் ட்ராக்கு பேர் என்ன தெரியுமா? மஹிந்திரா SUV ப்ரூவிங் ட்ராக். இதை SUV ஒன்று தன்னை ப்ரூவ் பண்ணி ஆகணுன்றதுக்காக தான் இது ப்ரூவிங் ட்ராக்னு பேர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பேட்சுக்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டைனமிக் பேட் அப்படின்றது தான் பேர். ஸோ இங்கே தான் இந்த எல்லா கார்களுமே டெஸ்ட் பண்ணப்பட்டது. இதுதான் இந்த கார்கள் உருவாக்கிய லேபரேட்டரி. தான் லேபரேட்டரினா நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, அந்த லேபரேட்டரி மஹிந்திரா ரிசர்ச் வேலி இங்கேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது அந்த லேபரேட்டரியோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த லேபரேட்டரி. இந்த லேபரேட்டரியில் தான் இந்த கார் உருவாக்கியிருக்கு. இந்த உருவாக்கக்கூடிய இந்த விஞ்ஞானிகளுடைய பட்டாளத்துக்கு இவர் தான் படைத்தளபதி. சார், ஆல் தி பெஸ்ட். ஐ திங்க் திஸ் கார் சர்டன்லி வில் மேக் வேவ்ஸ். நிச்சயமாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச் வெல்ஸ், அண்ட் தேங்க்யூ வெரி மச் விகடன் வியூவர்ஸ், and Tamil Nadu viewers, and India viewers.